வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு நீங்கள் மறுநாள் ஒரு வருஷம் செங்கல் போட்டுட்டு தண்ணி நிப்பாட்டணும்னாலும் நிப்பாட்டலாம். இல்லை டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் சுற்றி பாத்தி கட்டி தண்ணி நிறுத்திடுங்க. ஆக மொத்தம் மறுநாள் கண்டிப்பான முறையில் தண்ணி ஏற்றி ஆகணும். குறைந்தபட்சம் ஒரு 15 நாளைக்காவது தண்ணி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே முட்டு பிரிக்கிறது ரூமை பொறுத்து. சின்ன சின்ன ரூமுக்கு அப்படின்னா 15 நாளைக்கு மேலே கீழே முட்டு பிரிச்சிடலாம். பெரிய ஹால் அப்படியே இருந்துச்சுன்னா 21 நாள் வரைக்கும் கண்டிப்பான முறையில் கீழே முட்டு இருக்கணும். அதை சரி பார்த்து கொள்ளுங்கள். தண்ணி மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஏற்றுங்க. அடுத்து கொஞ்சம் குடிக்கும், வெயிலுக்கு கொஞ்சம் குடிக்கத்தான் செய்யும். திரும்ப ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் தண்ணி ஏற்றுங்க. தண்ணி குறையாமல் பார்த்துக்கோங்க. இது முக்கியமான விஷயம். நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு கட்டடம் காங்கிரீட் நல்லா தரமான முறையில் இருக்கும். ஒரு சில இடங்களில் தண்ணியை ஊற்றாமல் விட்டுருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தண்ணி மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த வீடியோ போடுறது 21 நாள் கழித்து கிடையாது. நாளைக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்பதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த சந்திப்போம்.